அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 டிஎன்பிசியினுடைய குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் நம்பர் 21க்கான சிலபஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லைட் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. ஸோ ஒலி பற்றியும் ஆர்பிஐ பற்றியும் கேள்விகள் அடங்கிய தொகுப்பு தான் இந்த டெஸ்ட் நம்பர் 21. இதில் டோட்டலாக உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். இதுதான் அந்த டெஸ்ட் நம்பர் 21ஓட கொஷின்ஸ். நான் இந்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஆன்சர் கீ தான். அது நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் 50 கொஷின்ஸ் இடம்பெற்றிருக்கிறோம். ஸோ இது ஒரு 3 பகுதிகளாக 4 பகுதிகளாக கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி சிங்கிள் கொஷினாக இருக்கும், அசஸ் ரீசனிங் இருக்கும், இந்த மாதிரி சரியானது எதுன்னு இருக்கும், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும். ஸோ இதுதான் கொஷின் மாடல் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். ஸோ இதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அசஸ் ரீசனிங் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும். ஸோ இதுதான் கொஷின் செட்டப்பு. 50 கொஷின்கள் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நல்லா ஒரு டாப்பிக்கும் தரவாகணும்னா அந்த ராட்சசன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராம் குரூப் இருக்குது. இந்த டெலகிராம் குரூப் பார்த்தோம் அப்படின்னா ராட்சசன் சர்வம் குரூப்ன்ற நான் அந்த குரூப் பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் டைம்லி இன்டிமேஷன் வரும். ஸோ நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமை நல்ல முறையில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக அமையும். ஸோ நம்ம அடுத்து தமிழ் அப்லோட் பண்ணுவோம். அதையே நான் இன்டிமேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பகுதி இதெல்லாம் முடிச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.